இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் செப்டம்பர் 16ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 31ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நாள் தசமி திதி, மகாலய பட்சத்தில் தசமி அனுஷ்டானம் செய்கிறவங்க, அதுவும் முன்னோர்கள் தசமி திதியில் இறந்திருக்காங்கன்னா அதற்கான ஸ்ரார்த்தம் இன்றைய நாள் செய்ய வேண்டும். தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். 5 பசுமாட்டுக்கு தானம் பண்ணலாம். முடியலையா அட்லீஸ்ட் பாகற்காய், பழாப்பழம், பிரண்டை, கீரை வகைகளை தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் பித்ருக்கள், உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான நாள். அதுலேயும் திருவாதிரை நட்சத்திரமும் மிதுனம் சேர்ந்த நாளில் டைரெக்டாக போய் சேரும். ஆண் வர்க்கத்தை சார்ந்த பித்ருக்கள் ஆசீர்வாதம் இம்மீடியட்டாக கிடைக்கும். அதனால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஆண் குழந்தைகள் பிறக்கும், வம்சாபிவிருத்தி ஏற்படும். அன்றைய நாள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதி கண்டிப்பாக கொடுக்கும். பெரிய ஒரு பிரச்சனை இன்றைய நாள் முடிஞ்சுதுன்னு சொல்லலாம். மெயினாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் இந்த மாதிரி மாவட்டங்களில் கடும் பிரச்சனை, நிறைய ஆக்சிடென்ட்டு, நெகட்டிவ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அது இன்னைய நாளோட முடிஞ்சுது. இனிமேல் அந்த மாவட்டங்கள்லாம் நல்லா இருக்கும். செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து விட்டார். அதனால் அரசியல் மாற்றங்கள் இனிமேல் அதிகமாக இருக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வேகம் இருக்கக்கூடிய நாள். நினைத்த காரியங்களில் பவர்ஃபுல்லாக பண்ணணும்னு எண்ணம் இருக்கும், அது நல்லபடியாக முடிப்பீங்க. சுறுசுறுப்புக்கு மாறு பெயர் இன்றைய நாள் மேஷம், அதில் டவுட்டே கிடையாது. அமோகமான நாளாக இருக்கப்படுறது. கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகளாகட்டும், ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த எந்த விஷயங்களானாலும் கண்டிப்பாக நடக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய அற்புதமான நாள். குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாளாக இருக்க போகிறது. முருகப்பெருமான மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். பிரச்சனைகள் ஓய்வுக்கு வரும். நிறைய பேருக்கு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், போய் அட்வான்ஸ் வாங்கணும், ஒரு சில பேர்கிட்ட லோன் வாங்கணும், கிடைக்குமா? இந்த மாதிரி கவலையே வேண்டாம், தாராளமாக கிடைக்கும். ஆனால் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் சண்டை வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கப்படுறது. ஒரு 1.5 மாதம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆனால் இந்த ஒரு டைம் பீரியடில் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அருமையான நாளாக இருக்கப்படுது. எந்த விஷயத்துலையுமே பொறுமையாக செயல்பட்டோன்னா ஜெயிச்சிருவீங்க. அவ்வளோதான் சமாச்சாரம், வேறு ஒன்றுமே கிடையாது. மருத்துவர்களுக்கு யோகமான நாளாக இருக்கப்படுது. வைத்தியநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். அதிகார பதவி வரக்கூடிய நாள். நிறைய பேர் குழந்தைகளுக்கு மருத்துவர்களாக மாறக்கூடிய நாள். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மிகப்பெரிய ஏற்றமும் தன்னம்பிக்கையும் பயங்கரமாக அதிகரிக்கக்கூடிய நாள். இன்னையிலேருந்து ஆரம்பம் செம்மையாக இருக்குது டைமிங் உங்களுக்கு. அடுத்த 1.5 மாதத்துக்கு மிதுனத்துக்கு அந்தளவுக்கு நல்லது நடக்கும். ஃபேமிலியும் சரி, வெளியும் சரி, அப்படியே ராஜ்யத்தை கையில் வாங்குற மாதிரி பவர் ஹவுஸாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். மெயினாக இந்த நாள் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். ஒரு நிலம் வாங்கணும்னு இருக்கீங்கன்னா இந்த அடுத்த 1.5 மாதத்தில் நிலம் வாங்கிடுவீங்க. ஏன்னா இன்றைய நாள்லேருந்து அது ஆரம்பிக்குது. சொந்த பந்தங்கள்னால இடையூறுனா இப்போ சொந்த பந்தங்கள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு தொழிற்சாலையில் வேலை கிடைக்கணும், ஒரு தொழிற்சாலை தொடங்கணும்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக அது நடந்தே தீரும். பல பிரச்சனைகள் நமக்கு ஓய்வுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மன சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயத்தையுமே கிளாரிட்டியாக நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் அபாரமாக இருக்கும். ஒரு இடம் வைக்கணும், நிலம் வைக்கணும், வீடு வைக்கணும், எந்த விஷயத்தையும் விற்பனையாக நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அது நடந்தே தீரும். நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு இடமாற்றம் கொடுக்கும். நிறைய பேர் ஃப்ளாட்டு வாங்குவீங்க. இதெல்லாம் இன்றைய நாள்லேருந்து நெக்ஸ்ட் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே நடக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை இருந்ததுன்னா அது சரியாக போயிடும். அவங்க வீட்டில் நல்ல காரியம் நடக்கும். நீங்கள் தான் போய் முன்னிருந்து அதை நடத்தி வைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. ஏ கிளாஸாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெயர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ற நாள் அது செவ்வாயாக இருந்து அது 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது, குரு திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கன்னா நல்லா பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம். பல் மருத்துவராக உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் வரப்போகிறாங்க. என்ற நாளை பார்த்தீங்கன்னா நிறைய மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். ஃபேமிலிக்குள்ள சண்டை சச்சரவுகள் நிவர்த்தியாகும். நிறைய பணம் வரும். எங்கிருந்து பணத்தை விட்டுட்டீங்களோ அந்த பணம் ரிட்டர்ன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இன்றைய நாள் கேஸ் ஜெயிக்க போகிறீங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் ரெடி ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அடுத்த 1.5 மாதம் இதெல்லாம் நடக்கும். நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, லீடர்ஷிப்பாக மாறுறது, ஒரு தலைவனாக நீங்கள் மாறுறது, வீடு வாங்குவது, வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை உட்காந்து பேசி முடிக்கிறது, நீங்கள் போய் ஒரு இடத்துல நின்னாவே மரியாதை தானாக வருவது, இது எல்லாம் நடக்கும். டென்ஷன் எல்லாம் குறையும். தேவையே இல்லாத கற்பனையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஓயும். நல்ல வேகமாக செயல்படக்கூடிய குதிரையாக மாறக்கூடிய அற்புதமான நாள். துலாம் ராசி நண்பர்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அந்த அளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக நரசிம்மரை பிடிச்சிக்குங்க. அவ்வளோதான், உங்களுக்கு நரசிம்மர் தான். அடுத்த 1.5 மாதத்துக்கு நரசிம்மரை கெட்டியாக பிடிச்சிங்க. முடிஞ்சால் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு வஸ்திரத்தை கொண்டு போய் சுவாமிக்கு போய் போட்டு வாங்க. நினைக்கிறது அப்படியே நடக்கும். ராசியான நிறம் டார்க் கிரீன் கலர். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டிற்காக செலவுகள் ஏற்படலாம். குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவுகள் கண்டிப்பாக ஏற்படலாம். நிறைய பேர் கொஞ்சம் எங்கேயாவது சேமித்து வைக்கணுங்கிற எண்ணம் அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணைக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூ, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. என்ன ஒரு 1.5 மாதம் கொஞ்சம் லைட்டாக தூக்கம் மட்டும் கம்மியாக இருக்கும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வேலையில் நீங்கள் நிமக்னமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான விஷயங்கள்லாம் சாதகமாக நடக்கும். ஆனால் பொறுமையாக இருந்து செயல்படுவது ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். அடுத்த 2 மாதத்துல நடந்தே தீரும். பொருளாதாரத்தில் அதிகப்படியான முன்னேற்றம், 100% ப்ரமோஷன் வரும். பெரிய ஒரு பதவி ரெடி ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. எந்த விஷயத்தை நீங்கள் டச் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஒரு விஷயத்த பிளான் பண்ணால் அதை வேறு ஆங்கிளில் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியடில் உட்காந்துருக்கீங்க. பயங்கரமான நண்பர்கள் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறாங்க. நிறைய நண்பர்கள். இன்ஃபேக்ட் சொன்னால் உங்கள் வீட்டில் பெரியவங்க உங்களுக்கு தகராறாக இருந்தாங்கன்னா இப்போ சரியாக போயிடும். எதிரியே கிடையாது, எல்லாருமே நண்பராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன மகிழ்ச்சி இருக்கிறது. அபாரமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கிறது, மனோபலம் அதிகரிக்கிறது. நினைத்த காரியங்களில் நின்று சாதிக்கக்கூடிய ஒரு போராளி மாதிரி நிற்க போகிறீங்க. ரெபலாக இருக்க போகிறீங்க. எதிர்வினை ஆட்டக்கூடிய தகுதி கிடையாது. நான் சொல்கிறது எப்படியாவது முடிக்கணுங்கிற ஒரு தகுதி. அது இன்றைய நாள்லேருந்து அதிகமாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஃபினான்ஸில் கிடைக்கும், பேங்க்கில் கிடைக்கும். எந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப டார்கெட் பண்ணி முடிக்கணும்னு இருக்கீங்களோ அதெல்லாம் இந்த நாள்லேருந்து அடுத்த 1.5 மாதத்தில் நடக்க போகிறது. ஸோ இன்றைய நாள்லேருந்து உங்கள் லைஃப் வேலையெல்லாம் மாற போகிறது. சூப்பராக இருப்பீங்க. ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க. செந்தூரம் நிறம் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு டைம் பீரியடில் நீங்கள் இருக்கீங்க. இன்றைய நாள்லேருந்து பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை, பஞ்சாயத்து முடிய போகிறது. வீட்டுக்கு மேலே கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய பிராப்தம், ஃப்ளாட் வாங்கக்கூடிய பிராப்தம், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகள் முடிய போகிறது. ஒரு பெரிய ஒரு பவர் உங்களுக்கு வரப்போகிறது. கும்பத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மிக முக்கியமான ஒரு தொடர்பு, அரசியல் தொடர்பு, கவர்மெண்ட் தொடர்பு, பசங்கனால நல்ல விஷயம் நடக்கிறதுங்கிற மாதிரி சும்மா பயங்கரமாக இருக்கப்படுது. 3 கிரகங்கள் திக்கோணத்தில் உட்காந்துருக்கு. ராகு, குரு, செவ்வாய் எல்லாமே பயங்கரமான ராஜகிரகங்கள். கும்பத்துடைய வாழ்க்கையில் அடுத்த 2 மாதத்தில் 100% மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். இன்றைய நாள்ல இருந்து ஆரம்பிக்கப்படுறது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு சில பிரச்சனைகள், வாக்குவாதம், சண்டைக்குள்ளே போகக்கூடாது. பொதுவாக என்னென்னா அஷ்டமத்தில் போய் செவ்வாய் உட்கார போகுதுன்னா நம்ம சில சட்ட சிக்கல்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். இதில் என்னென்னா உட்காந்து பேசி முடிச்சுக்கணும். நானும் சட்ட சிக்கல்லாம் பிரச்சனை இல்லை, நானும் சண்டை போடுறேன்னு போகக்கூடாது.
இந்த ஒரு நாளில் பொதுவாக நிறைய பேருக்கு பெரிய விஷயங்கள்லாம் எடுத்து சாதிக்கக்கூடிய திறமை இருந்தாலும் ரொம்ப எக்ஸாட்டிக் ப்ரெஷர் வந்துடும். உங்களால் வந்து தெம்பு வேணும்ல, அந்த தெம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் மெயினாக நீங்கள் உங்களுக்கு வேண்டியது சாரங்கபாணி வழிபாடு பண்ணிங்கன்னா தெம்பு ஆட்டோமேட்டிக்காக வரும். எந்த விஷயம் நமக்கு நடக்காது முடியாதுன்னு நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக முடிப்பீங்க. மெயினாக யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும், தீயணைப்பு துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும், மருத்துவர்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாருக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்க போகிறது, மெயினாக 2 ராசிகளுக்கு அடுத்த 1.5 மாதம் செம்மையாக இருக்குது. 1 மிதுனம், 2வது துலாம். எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு 3 ராசிகள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக விருச்சிகத்துக்கு, கடகத்துக்கு, மீனத்துக்கு நல்ல மாற்றங்கள் அடுத்த 1.5 மாதத்தில் நடக்கும். இன்றைய நாள்லேருந்து அது ஆரம்பிக்கப்படுது. அதனால் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கணும், எல்லாருக்குமே வீடு அமையணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.